பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வீட்டை சுற்றிலும் ஆண்டவருடைய வல்லமையை கர்த்தர் அனுப்புகிறார். நம்ம வீட்டை சுற்றிலும் தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். நம்மை வீட்டை சுற்றிலும் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஆண்டவர் பூசுகிறார். வேதம் சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்றால், நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறவர் கர்த்தர். நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறவன் உலக மனிதர்கள் அல்ல, பொருளாதாரம் அல்ல, உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல, ஒருவேளை நாம் நம்பியிருக்கிற செல்வங்கள் அல்ல. நமக்கு அடைக்கலமாய் நம்ம வைத்திருக்கிறது நம்முடைய ஆண்டவர், ஆண்டவருடைய நாமம், அந்த இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு அடைக்கலம். அவரை அடைக்கலமாய் நாம் கொள்ளும்போது அவர் நம்முடைய வீட்டை சுற்றிலும் வேலியடைத்து நம்மை பாதுகாக்கிறார். வாதை நம்முடைய குடும்பத்தை அணுகாதபடி, ஒருவேளை வாதை வரலாம், வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகுவது போல இருக்கலாம். ஆனால் அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும் போது அந்த வாதை, நம்மை தேடி வருகிற வாதை, அது நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை விட்டு கடந்து போய்விடும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, இந்த வசனத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். எங்க வாழ்க்கையில இந்த அற்புதத்தை நீங்க செய்கிறதற்காக நன்றி. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்களே, அப்படியே நீங்க ஒரு விஷயம் அற்புதம் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர், எங்கள் வீட்டை சுற்றிலும் உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா.